ஹலோ. +2 அக்கௌண்டன்சியில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் பார்ட்னர்ஷிப் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 18 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 18. ஓகே, 3 பார்ட்னர்ஸ் இருக்குது. ராகு, ரவி அண்ட் ரமேஷ் கொடுத்துருக்காங்க. அவங்க ரேஷியோ 2:3:1. ஓகே, தென் பேலன்ஸ் ஷீட் இருக்குது. பேலன்ஸ் ஷீட் எப்போதும் கொடுத்தா ஒரு லுக் விட்டுருங்க. ஏதாவது ஒரு ட்ரிக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையாக இருக்கா பாருங்கள். அசட்ஸில் பில்டிங், மெஷினரி, ஸ்டாக், டேட்டாஸ் ஓகே நார்மல் தான். ப்ரொவிஷன் மாத்திரம் நம்ம வாட்ச் பண்ணணும். ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் ஆகும், இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகேயா. கேஷ் அட் பேங்க் நார்மல், சென்ட்ரி கிரெடிட்டார்ஸ் நார்மல், 3 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ரிசர்வ் ஃபண்ட் இது 3 பார்ட்னர்ஸ்க்கு போய்டும். கரெக்டாக ஓல்டு ரேஷியோவில். ஓகே, இந்த பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ரிசர்வ் ஃபண்ட். ஓகே, சரி, இப்போ என்ன கொஸ்டினில் கொடுத்து பார்க்கலாம். ரமேஷ் ரிட்டையர்ஸ் ஆன் 31/3/2019 subject to the following conditions. சரி, goodwill of the firm is valued at 24,000. ரமேஷ் ரேஷியோ என்ன இங்கே? ரமேஷ்ங்கிறது 3வது பார்ட்னர். ஸோ 3, 2, 5, 1, 6. இப்போ 1/6. ரமேஷோட ஷேர் வந்து 1/6. ஓகேயா. அப்போ அவருக்கு வர வேண்டிய குட்வில் வந்து 24,000 into 1/6 which is equal to 4,000. ஓகேயா. இது இந்த 2 பார்ட்னர்ஸும் ஷேர் பண்ணிப்பாங்க. யார் 2 பார்ட்னர்ஸு? ராகு அண்ட் ரவி 2:3 ரேஷியோவில். ஓகேயா. ரகு அண்ட் ரவி 2:3 ரேஷியோவில். ஓகேயா. மெஷினரி டு பி டிப்ரிஷியேட்டட் பை 10,000. மெஷினரிங்கிறது அசட், டிப்ரிஷியேட்டட்னா வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. அப்போ இட் இஸ் எ லாஸ். ஓகே. பில்டிங் டு பி அப்ரிஷியேட்டட், பில்டிங்கிறது அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் கெயின். ஓகேயா. எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்துடலாம். மெஷினரி 10%, ஸோ 70,000 10%, 7,000. ஓகே. பில்டிங் டு பி அப்ரிஷியேட்டட் பை 20,000. பில்டிங் இஸ் 60,000, அப்போ 12,000. ஓகே. ஸ்டாக் டு பி அப்ரிஷியேட்டட், அப்போ இது இன்க்ரீஸ் ஆகுது. அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க அவங்களே. ஏன்னா பைங்கிறாங்க. பைனா அது எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு. ஓகே. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். ஓகே, இதுதான் மேட்ரு. டு பி ரைஸ்டு பை 1,000. டு பி ரைஸ்டு பை. ஓகே, இதுவும் அப்போ இது வந்து ப்ரொவிஷனுங்கிறது வந்து ஒரு நமக்கு வராதுங்கிற அமௌண்ட்டு. இப்போ வராதுங்கிற அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இஸ் எ லாஸ். ஈக்குவல் டு இங்கேயும் 1,000, அதாவது இங்கேயும் பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது அந்த அப்சல்யூட் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அந்த அமௌண்ட். ஃபைனல் அமௌண்ட் டியூ டு ரமேஷ் இஸ் நாட் பெய்டு. நாட் பெய்டுனா அப்போ ரமேஷ் லோன் அக்கௌண்ட் இருக்கும். ரமேஷ் லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் என்ன பேலன்ஸ் இருக்கும். ஓகேயா. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ சம் போட ஆரம்பிக்கலாமா? ஓகே. அண்ட் ரிவல்யூஷன் அக்கௌண்ட்டில் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். இருந்தால் சொல்லிடுறேன் ஒன் மோர் டைம். லாஸ் வந்து டெபிட் சைடில் வரும், கெயின் வந்து கிரெடிட் சைடில் வரும். ஓகேயா. சரி, முதல்து லாஸ். மெஷினரி டு பி டிப்ரிஷியேட்டட் பை 10%, லாஸ் 7,000. ஓகே. ஸோ 2 மெஷினரி போட்டுருங்க, 7,000. ஓகேயா. அடுத்தது பை பில்டிங் 12,000. ஓகே. கெயின் ஸ்டாக், ஸோ பை ஸ்டாக் 2,000. ஓகே. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் இது லாஸ், அப்போ டெபிட் சைடில் வரும். அவ்வளோதான். ஸோ 4க்கு 4 போட்டாச்சு. ஓகேயா. டோட்டல் பண்ணுங்கள். டோட்டல் பண்ணும்போது எப்போதும் அமௌண்ட் கீழே போட்டுக்கோங்க. 12 + 4 14,000. இது 7 + 8,000. இஃப் கிரெடிட் சைட் இஸ் மோர் தென் டெபிட் சைட் தென் இஸ் ரிவல்யூஷன் ப்ராஃபிட். கரெக்ட். ஏன்னா இது வந்து கெயின் இஸ் மோர் தென் லாஸ். அதே இஃப் டெபிட் லாஸ் இஸ் கிரேட்டர் தென் கிரெடிட் தென் ரிவல்யூஷன் இஸ் எ லாஸ். ஸோ இந்த சம்மில் வந்து கிரெடிட் சைட் இஸ் மோர் தென் டெபிட் சைட், அப்போ இட்ஸ் எ ப்ராஃபிட். இட்ஸ் எ ப்ராஃபிட். ஓகேயா. எவ்வளோ அமௌண்ட்? 14 - 8 6,000 ப்ராஃபிட். ஸோ அந்த ரேஷியோவில் போகும். என்ன ரேஷியோ கொடுத்துருக்கு? 2:3:1 கொடுத்துருக்கு. ஓகேயா. ஸோ ஃபஸ்ட்டுக்கு மாத்திரம் போட்டு காட்டுறேன். இது அமௌண்ட்டு வந்து 6,000 into
2/6. 2/6 1/3. ஸோ 2000. ஓகேயா? அடுத்தது 3/6 3000. 1/6 1000. ஓகே. சரி, இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் போடலாமா? ஓகே. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் 30, 40, 20. ஓகே. ஸோ 3. ஓகே. கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி போடணுன்னா, ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுவோங்க. டெபிட் சைடு லெஃப்ட்டில் வரும், கிரெடிட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் வரும். ஓகேயா? எவ்வளோ பார்ட்னர்ஸ் இருக்கோ அவ்வளோ காலம் வச்சுக்கோங்க. இதில் 3 பார்ட்னர்ஸு 3 காலம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பை பேலன்ஸ் ப்ராடவுன் பார்த்தோம் 30, 40, 20. அடுத்தது ரிவேலேஷன் ப்ராஃபிட் பார்த்தோம் 2, 3, 1. இங்கே டிக் அடிச்சுவோம் கிராஸ் டிக். ஓகேயா? அடுத்து ரிசர்வ் ஃபண்டு சொன்னேன், அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு 36,000 ரூபா. ஸோ 36 வந்து 36 இன்ட்டு 2/6 போட்டோன்னா 12,000 ரூபா. இது 3, 12, 36. ஓகே. மிச்சத்துக்கு வந்து 36 இன்ட்டு 3/6 ஈக்குவல் டு 18,000. மிச்சம் இருக்கிற பார்ட்னருக்கு பேலன்ஸ் 6,000. கரெக்டாக அதான் அங்கே இருக்கும். கரெக்ட். 12, 8, 6. ஓகேயா? அதுக்கப்புறம் குட்வில் சொன்னேன். என்ன சொன்னேன்? எவ்வளோ அமௌண்ட்டு? 4,000 ரூபா. ஓகே. ஸோ அது இந்த ரேஷியோவில் பிரிச்சிடணும். 4,000 rupees குட்வில். ஸோ 4,000 rupees குட்வில் இன்ட்டு 2/5. ஏன்னா 2:3 ரேஷியோ இவங்களுக்கு. 2:3 ரேஷியோ. இப்போ என்னென்னா 5, 8,000, 800. 800 இன்ட்டு 2 = 1,600. ஓகேயா? ஸோ இவரது 800 இன்ட்டு 3 2,400. ஸோ குட்வில் போட்டாச்சு. அதே அமௌண்ட்டை இவருக்கு போகும், ரமேஷ்க்கு கிரெடிட் பண்ணிடணும். ஏன்னா ரமேஷ் தான் ரிட்டையர் ஆகிறாரு, ரமேஷ் வெளியில் போகிறாரு. ஓகே. ஸோ அவருடைய குட்வில் வந்து மிச்சம் இருக்கிற பார்ட்னர்ஸ் ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகேயா? ஸோ என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து ஏற்கனவே சொன்னேன், லோன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகேயா? மிச்சம் 2 பார்ட்னர்ஸு நார்மல் பேலன்ஸ். சரி, இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாமா? இந்த பேலன்ஸ் ஷீட் போடுங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லைபிலிட்டிஸ், ரைட் ஹேண்ட் சைடில் அசட்ஸ். ஓகே. கேபிட்டல் அக்கௌண்ட் இப்போ தான் பார்த்தோம் நம்ம. இங்கே 42,400, 58,600. ஓகே. தென் ரமேஷ் லோன் அக்கௌண்ட் 31,000. ஓகேயா? 31,000. ஓகே. ஸோ இப்போ வந்து வேறு என்ன பார்க்கணும்? எல்லா அசட்ஸையும் இப்போ பில்டிங் வந்து அப்ரிஷியேட் ஆச்சு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்ரிஷியேட் ஆனால் ஆட் பண்ணணும், டிப்ரிஷியேட்டாக மைனஸ் பண்ணிடணும். ஓகே. ஸ்டாக்கு ஆட் பண்ணணும், ப்ரொவிஷனை மைனஸ் பண்ணணும். ஸோ போட்டிங்கன்னா பில்டிங்க்கு ப்ராஃபிட், ஸ்டாக் லாஸ், சரி மிஷினரி லாஸ், ஸ்டாக் ப்ராஃபிட், டெட்டாஸ் வந்து 1,000 rupees ஆட் ஆகுது. ஸோ மிச்சம் இருக்கிறது 16,000 தான். கேஷியர் பேங்க் என்ன உண்டோ அது அப்படியே பேலன்ஸ் வந்துடும். சண்டே கிரெடிட்டாஸும் அதே பேலன்ஸ் வந்துடும். ஸோ இப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா 180, 182 கரெக்டு. இந்த பக்கம் 135, 155, 157, 167, 173, 182 கரெக்ட். ஓகே, சூப்பர். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போது என்ன பண்ணுங்கன்னா, முக்கியமாக இந்த எல்லாத்தையும் ப்ராஃபிட் ஆர் லாஸாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட் ஒரு லுக் விட்டுவோங்க, ஏதாவது முக்கியமான ஐட்டம் இருக்கா சொல்லிட்டு. அதில் இந்த ரிசர்வ் ஃபண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது. ரெண்டாவது ஸ்டெப் ரிவாலுவேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே. மூணாவது இந்த நாட் பெய்டு இருக்குல்ல, இதை வந்து லோனுக்கு போகணும். ஓகே. ஐ திங்க் மற்றபடி ஷுட் பி ஃபைன் நினைக்கிறேன். ஸோ சம் போட்டு பாருங்கள். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேயா? இது இல்லஸ்ட்ரேஷன் 18. ஓகே, தேங்க்யூ.